இது நம்ம தொகுதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரங்களை அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் தலி சட்டமன்ற தொகுதி பற்றிதான். இந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் திமுகவை சேர்ந்த பிரகாஷ். இவர் இந்த தொகுதியை முன்னேற்றியுள்ளாரா? அவரை பற்றி இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாங்க பார்க்கலாம். அடுத்து தலி சட்டமன்ற தொகுதியின் சிறப்பம்சங்களையும் அங்குள்ள பிரதான தொழில் வளங்களையும் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான தளி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி காடு மலைகள் அதிகம் சூழ்ந்த தொகுதியாகும். தமிழகத்தின் கடைக்கோடியிலும் கர்நாடக மாநிலத்தின் எல்லைப் பகுதியாகவும் அமைந்துள்ள பெரிய பரப்பளவு கொண்ட தொகுதியாகும். இந்த தொகுதியில் தமிழ், தெலுங்கு, கன்னட மொழி பேசும் மக்கள் அதிக அளவு வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது. மேலும் ஒரு சில தொழிற்சாலைகளும் இங்கு இருக்கின்றன. இப்பகுதி விவசாயிகள் கேழ்விறகினை அதிக அளவு சாகுபடி செய்து வருகின்றனர். சாகுபடி செய்யும் கேழ்விறகு நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. காடுகள், மலைகள் சூழ்ந்து இயற்கை வளம் கொண்ட பகுதியாக திகழும் தளி தொகுதி லிட்டில் இங்கிலாந்து என அழைக்கப்படும் குளிர் பிரதேசமாகும். தளி தொகுதியில் அகலக்கோட்டை கிராமம் நர்சரிக்கு பெயர் பெற்ற தொகுதியாகும். இங்கு ரோஜா மலர் நாற்றுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்களின் நாற்றுகள் தயாரிக்கப்படுகின்றன. தேன்கனிக்கோட்டையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பேட்டைராயன் கோவில் உள்ளது. மேலும் இங்கு உள்ள யாரப் தர்கா அனைத்து மதத்தினரும் செல்லும் புகழ்பெற்ற வழிபாட்டு தலமாகும். இறந்தவர்களின் நினைவாக நடப்படும் நினைவு கற்கள் அதிகளவும் இங்கு உள்ளன. அதிலும் ஏரிகளை காத்தவர்கள், போர் வீரர்களுக்கு அதிகளவு இங்கு நடுக்கள் இருக்கின்றது. தலி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பற்றியும் அவர் இந்த தொகுதியை முன்னேற்றியுள்ளாரா என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம். தளி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் பிரகாஷ். இவர் திமுகவினைச் சேர்ந்தவராவார். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். சிறுவயது முதலே திராவிட கட்சிகளின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். முழு நேர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இவர் கட்சியில் படிப்படியாக வளர்ந்து பல்வேறு பொறுப்புகளை கட்சியில் வகித்துள்ளார். மேலும் இவர் தற்போது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்து வருகிறார். இவருடைய அரசியல் செயல்பாடு சிறப்பாக இருந்ததால் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பினை சிறப்பாக பயன்படுத்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தரமற்று காணப்பட்ட சாலைகளை தரம் உயர்த்தி கான்கிரீட் மற்றும் தார் சாலைகளாக மாற்றி கொடுத்துள்ளார். மேலும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கிராம பகுதிகளில் குடிநீர் தொட்டிகளை அமைத்து கொடுத்துள்ளார். இந்த தொகுதியில் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுத்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு செய்ததை விட செய்ய வேண்டியவைகளே அதிகம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
அந்த மக்களின் கோரிக்கைகள் என்ன என்று பார்ப்போம். வனப்பகுதியினை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் அவ்வப்போது காட்டு விலங்குகள், யானை, பன்றி உள்ளிட்ட விலங்குகள் வந்து நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். எனவே வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தளி தொகுதியில் அதிக அளவு பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் கல்லூரி படிப்பினை மேற்கொள்ள ஹொசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வருவதால் அரசு கலைக்கல்லூரிகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இங்கே வேலை வாய்ப்பே கிடையாதுங்க. சுத்தமாகவே சின்ன சின்ன தொழிற்சாலைகள் கூட இந்த பகுதியில் இல்லை. அதனால் எல்லாருமே ஓசூர் பகுதியை நம்பி ஓசூர், பெங்களூர்னு சொல்லி அதிகமாக வெளியூருக்கு போய் வேலை செஞ்சு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்புறம் நம்ம தளி சட்டமன்ற தொகுதியில் ஒரு நல்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லை, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று கிருஷ்ணகிரி போகணும், இல்லை ஓசூர் போகணும். இது ரெண்டுமே இல்லைன்னா சென்னை இந்த மாதிரி வெளியே பெரிய மாநகராட்சி தேடி போக வேண்டிய ஒரு அவல நிலை இருக்குதுங்க. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஊருக்கு பஸ் வசதி இன்னுமே இல்லைங்க. இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இன்னும் இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களான்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதிகமாக மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி. அனைத்து பகுதிகளுக்குமே பஸ் வசதி ஏற்படுத்தி செய்கிற மாதிரி ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் வரணுங்கிறது எங்களோட கோரிக்கைங்க. பள்ளி படிப்பினை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்ல முடியாமல் இங்குள்ள பெண்கள் இருந்து வருவதால் சிறுவயது திருமணம் மற்றும் சிசு கொலை அதிகளவு நடைபெற்று வருவதாகவும் இதனை தடுக்கும் வகையில் போதிய விழிப்புணர்வினை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது பெண் குழந்தைங்களுக்கு. அது இனிமேல் நடக்காதவாறு அதுக்கு விழிப்புணர்வு அரசாங்கம் ஏற்படுத்துன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். அவங்கள படிக்கிறதுக்கு நல்ல நான் என்கரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு அதை அவங்க எவ்வளோ தூரம் படிக்கிறாங்களோ பெண் குழந்தைகள் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கணும்னு அரசாங்கத்தை நான் வலியுறுத்துகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். எப்போவுமே உப்பு தண்ணி தான் வரும். இனி வரக்கூடிய புதிய ஆட்சியில் இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தளி தொகுதியில் மலை கிராமங்கள் அதிகளவில் உள்ளதால் இங்கு போதிய அளவு பேருந்து வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்று மக்கள் சிரமப்பட்டு வருவதால் தங்களுக்கு அடிப்படை வசதி மற்றும் போக்குவரத்து வசதியினை செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அஞ்செட்டி, குந்துக்கோட்டை, அருளாளம் பகுதிகளில் மழைக்காலங்களில் உருவாகும் காற்றாற்று வெள்ளம் தொட்டலம் ஆற்றின் வழியாக காவிரி ஆற்றில் கலக்கின்றது. இந்த தண்ணீரை சேமிக்கும் வகையில் அஞ்செட்டி பகுதியில் அணை கட்டித் தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தளி தொகுதிக்குட்பட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்பது முழுக்க முழுக்க வறண்ட பூமியாக இருக்குது. நீர் பாசன வசதியை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ணல. தொட்டல்லா அணை கட்டணும் அப்படின்று இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆகவே உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இந்த தொட்டல்லா அணையை கட்டி இந்த பகுதியில் இந்த தொகுதிக்குட்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது பொருளாதார ரீதியாக விவசாயிகளுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு என்பது மலர் சாகுபடி. இந்த மலர் சாகுபடிக்கு மின்சாரம் என்பது சப்சிடியில் மின்சாரம் கொடுக்கறதில்ல என்று தான் கோரிக்கையாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த அடிப்படையில் பல திட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. தொடர்ச்சியான மக்களுடைய கோரிக்கைகளை எதிர்வரும் புதிய அரசாங்கம் தலையிட்டு இந்த கோரிக்கைகளை தீர்த்தா மக்கள் மிக மகிழ்ச்சி அடைவார்கள். ரோஜா மலர் சாகுபடிக்கு இலவச மின்சாரம் மற்றும் மானியம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். செஞ்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு உழவர் சந்தைக்கு போனால் நல்லா விலை கிடைக்க மாட்டேங்குது.
அங்கே இருக்கிற புரோக்கருங்களே வாங்கி வாங்கி விற்று இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறவங்க வந்தால் அதிகமாக ரேட் சொல்கிறாங்க. அந்த புரோக்கருங்க இல்லாமல் ஒரு நல்ல இது செஞ்சு கொடுங்க. அந்த உழவர் சந்தையில் நாங்களே சொந்தமாக வியாபாரம் செஞ்சு வீட்டுக்கு வர்ற மாதிரி, பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி கொடுங்க. எந்த ஒரு எம்எல்ஏ வந்தாலும் அந்த உழவர் சந்தையில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. அடுத்து தளி சட்டமன்ற தொகுதியின் வெற்றியாளரை தீர்மானிக்க போகும் வாக்காளர்களின் நிலவரங்களையும் அந்த தொகுதியில் இதுவரை அதிக அளவில் வெற்றிகளை பெற்றுள்ள கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். தளி சட்டமன்ற தொகுதியில் 1,23,782 பேர் பெண் வாக்காளர்களும் 1,16,679 பேர் ஆண் வாக்காளர்களும் 13 பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 2,40,474 பேர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து தங்கள் தொகுதிக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். தளி சட்டமன்ற தொகுதியில் 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது முதல் தற்போது வரை 10 முறை சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த தேர்தல்களில் காங்கிரஸ் 4 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறையும், ஜனதா கட்சி, பாஜக, சுயேட்சை, திமுக வேட்பாளர்கள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் களம் இறங்கிய ராமச்சந்திர ரெட்டி தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை வீழ்த்தி முதல் வெற்றியினை பதிவு செய்தார். அதன் பின்னர் தொடர்ந்து 4 முறை காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது. அதனையடுத்து மற்ற கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்று வந்தன. இந்த தொகுதியில் இதுவரை அதிமுக ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் களம் இறங்கிய ஒய் பிரகாஷ் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டு நாகேஷ்குமார் போட்டியிடுகிறார். அமமுக சார்பில் சேகர், நாம் தமிழர் கட்சி சார்பில் மேரி செல்வராணியும் போட்டியிடுகின்றனர். இவர்களில் யார் வெற்றி பெற்று பின்தங்கிய நிலையிலேயே இருந்து வரும் இந்த தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தினை மீட்டு மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் தொகுதியின் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க போகும் பொறுப்பு உங்களுடையது. வாக்களிப்பது நம்முடைய தலையாய கடமை என்பதை மறவாதீர். இதனை நினைவில் கொண்டு அனைவரும் வாக்களியுங்கள். இத்துடன் இது நம்ம தொகுதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.